தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நெருங்கி வருவதன் காரணமாக தன் மீது வேண்டுமென்றே பொய் வழக்குகளை போடுகிறார்கள் என்று சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதோட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இருக்கார் தானே, அவருடைய கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க போகிறோம். அதோட ஒரு காலத்தில் 78,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மருந்து அதனுடைய விலை இப்போ குறைக்கப்பட்டிருக்குது. எவ்வளவுக்கு குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீங்கள். இவ்வளவு அநியாயம் இலங்கையில் நடந்திருக்கா என்று சொல்லி உங்களுக்கு கட்டாயம் ஆச்சரியமாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்மை காலமாக இலங்கையில் நடந்த வன்முறை சம்பவங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். அந்த 15 பேரில் கிட்டத்தட்ட 8 பேர் இராணுவத்தோடையும் போலீஸோடையும் சம்பந்தப்பட்டார்கள். அதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதோட இன்றைய கேலி சித்திர பகுதியில் இன்றைக்கு கேலி சித்திரம் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு நகைச்சுவையான ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. அதனையும் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றம் நோக்கி போய்கொண்டிருந்த போது போக்குவரத்து போலீசாரால் மறிக்கப்பட்ட சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அனுராதபுரம் நீதிமன்றத்தால் அவரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டதான். இந்த சம்பவம் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது, உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தன் மீது வேண்டுமென்றே வழக்குகளை போடுகின்றார்கள், வேண்டுமென்றே தன் மீது அவதூறுகளை பரப்புகிறார்கள் என்று சொல்லி அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். என்னென்னா, உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக ஒரு வாக்கெடுப்பு ஒன்று நடத்தியது நாங்கள் கிட்டடியில். அதில் 5500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு வாக்களித்திருந்தார்கள். அதில் 80% ஆட்கள் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்குத்தான் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்கி வரும்போது அவருக்கு இன்னும் நிறைய நெருக்கடிகள் கொடுப்பதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து பல்வேறு நபர்கள் முயற்சி செய்வார்கள். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இவற்றை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்றதான் ஒரு முக்கியமான கேள்வி. எதிர்பாராத தரப்புகளில் இருந்தெல்லாம் கடுமையான எதிர்ப்புகள் காட்டப்படுது. எனவே இன்னும் நிறைய எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இதெல்லாத்தையும் டாக்டர் எப்படி எதிர்கொள்ள போறார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். கட்டாயம் அவர் இதெல்லாத்தையும் சமாளித்து வெட்டி ஓடுவார் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏனென்று சொன்னால், அவருடைய முதல் நாளில் இருந்தே அவர் பார்த்து கொண்டு வந்தது எல்லாமே பிரச்சனைகள் 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 மட்டும்தான். எனவே பிரச்சனைகளை எதிர்கொள்றதும் அதை தாங்கி கொண்டு அதை சமாளித்து கொண்டு வெளியில் வரதும் டாக்டருக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. எனவே இந்த பிரச்சனைகளில் இருந்தும் அவர் விடுபடுவார் என நம்புவோம். அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை வாக்குறுதி கொடுத்திருக்கின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த கருத்தை சொல்லியிருக்கார். அதோட இன்னும் ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால், இப்போ அரசியல் கைதிகள் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம், அரசியல் கைதிகளை விடுவிக்க சொல்லி. ஆனால் அங்கால தென்னிலங்கை பக்கம் என்ன சொல்லி நம்ம சொன்னால், இவர்கள் அரசியல் கைதிகள் இல்லை, அவர்கள் பயங்கரவாதத்தோட சம்பந்தப்பட்டவர்கள், இயக்கத்தின் பேரையும் சொல்லி இயக்கத்தோட சம்பந்தப்பட்டவர்கள், இந்த மாதிரி தான் தென்னிலங்கையில் சொல்லப்படுது. எனவே அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட்டவர்களால் இப்போ சிறையில் இருக்கிறோம். அதை நாட்டில் இருக்கிற ஒரு பகுதி மக்கள் அரசியல் கைதிகள் என்றும், இன்னொரு பகுதி மக்கள் வேறு விதமாயும் அழைக்கணும், அதாவது பயங்கரவாதிகள் என்று சொல்லியும் அழைக்கணும். எனவே இந்த 2 தரப்புக்கும் இடையில உள்ள பிரச்சனைக்குள்ள நாங்கள் சிக்க விரும்பல. இருந்த போதிலும் கூட அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்படியான 10 பேர் தான் இப்பொழுது சிறைச்சாலைகளில் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த எண்ணிக்கை சரியோ தெரியல, 10 பேர் தான் சிறைச்சாலைகளில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் விரைவாக எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அமைச்சர் குறிப்பிட்டதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ எப்போவுமே இலங்கையில் இந்த பிரச்சனை தீர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒரு பார்வையில் பார்ப்போம், தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒரு பார்வையில் பார்ப்போம், சிங்கள மக்கள் அதை வேற பார்வையில் பார்க்கிறது. இந்த ட்ரெண்டையும் கடந்த கால அரசாங்கங்கள் பிரிச்சாண்டது. இதுதானே உண்மை. கடந்த 76 வருஷமாக பிரிச்சாண்டபடியே தான் இந்த வேற்றுமை வருது. அப்போ எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு சலுகையை காட்டுமாக இருந்தால் உடனே சிங்கள மக்கள் மத்தியில் அது தவறான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டு எதிர்ப்பு தம்பெறும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், மாவீரன் நாளுக்கு போன வருஷம் எந்த இடைஞ்சலும் வராது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்ததை தென்னிலங்கையில் பிழையா விளங்கி கொண்டு ஏதோ இப்போதான் முதல் முறையாக மாவீரன் நாளே கொண்டாடப்படுது என்று சொல்லி அங்கே நிறைய பேர் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்து பெரிய அட்டகாசம் எல்லாம் செய்தவை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும்போது இன்னுமே அதை எதிர்க்கிற ஒரு மனநிலைமையில தான் அங்கால கொஞ்சம் பேர் இருக்கணும். எனவே முதல்ல அதை கிளியர் பண்ணணும், அந்த மனநிலையை மாற்றணும். அதுக்கு பிறகுதான் இந்த நாட்டில் தீர்வுகளை கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு தான் இருப்பினும் போல கிடக்குது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் அதை முதல் கிளீன் பண்ணணும் அரசாங்கம். அண்மை காலமாக நாட்டில் இடம்பெற்று வந்த சில வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோமாம்.
அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்காம். இந்த விவரங்கள் எல்லாம் வந்து நேற்று பாராளுமன்றத்தில் வந்து சொல்லப்பட்டது. இந்த கைது செய்யப்பட்ட 15 பேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து ராணுவ மேஜர், ராணுவத்தில் வந்து மேஜர் தரத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி வன்முறையில் ஈடுபட்டார் என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதோட ஏனைய தரங்கள் இருக்கக்கூடிய 6 ராணுவத்தினர், அப்ப 6 ராணுவத்தினர், பிறகு ராணுவ மேஜர் 7 பேர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு போலீஸ் உத்தியோகத்தர், அதுக்கு பிறகு ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர், செக்யூரிட்டி கார்டு ஒரு ஆள், இப்படியானவர்கள் உள்ளிட்ட 15 பேர் இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கம் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்குது. அதோட வந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களுடைய பட்டியலையும் அவர்கள் வெளியிட்டார்கள். T56 வகை துப்பாக்கிகள் 7, பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் 10, ரிவால்வர் 14, மற்றது வெடிமருந்துகள் பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகள் அப்படின்னு எனக்கு என்னென்னு தெரியல, வெடிமருந்துகள் பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகள் 461 துப்பாக்கிகள், சில நாட்டு துப்பாக்கிகளோ தெரியல. அதே போல கல்கட்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு துப்பாக்கிகள் 13, அதே போல ரிப்பீட்டர்ஸ் என்று சொல்லப்படுற துப்பாக்கிகள் 2, இவ்வளத்தையும் தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக நேற்று அரசாங்கம் பாராளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்குது. எனவே இவ்வளவு ஆயுதங்கள் வந்து இப்ப கைப்பற்றப்பட்டிருக்கு சொன்னா இன்னும் கைப்பற்றப்படாத ஆயுதங்கள் எவ்வளவு வெளியில புழக்கத்தில் இருக்கின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது எல்லாத்தையும் வந்து கைப்பற்றணும். அதோட வந்து இந்த குற்றச்செயலோட சம்பந்தப்பட்ட ராணுவ மேஜர், ஏனைய ராணுவத்தினர் என்று சொல்லி அதே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குற்றச்செயல்களை ஈடுபடுறது பெரும்பாலும் ராணுவத்தினரும் போலீசாரும் என்று சொல்லி. இப்ப வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வந்து சட்டம் வந்து எல்லோருக்கும் சமம் என்ற அடிப்படையில் வந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருது. எனவே இன்னும் இறுக்கமான நடவடிக்கைகளை எடுத்து சகல விதமான வன்முறைகளையும் ஒழிக்கணும் என்றுதான் பொதுமக்களாகிய எங்களுடைய வேண்டுகோள். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி அவர் வெளிநாட்டுக்கு போறதாக இருந்தால் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் போக முடியும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் உத்தரவு போடப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு என்று சொன்னா, ஒரு 15 வருஷமா ஒரு வழக்கு கொண்டு போய்கொண்டிருக்குது. வவுனியா நீதிமன்றத்திலையும் அனுராதபுரம் நீதிமன்றத்திலையும் மாறி மாறி இந்த வழக்கு போய்கொண்டிருக்குது. செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மேல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, யுத்தம் நடந்த காலப்பகுதியில் அவர் இந்தியாவிலிருந்து வர ஒரு ஊடகத்துக்கு வந்து பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தவர் சொன்னா, யுத்தத்தில் வந்த அழிவுகள், மக்களுடைய உயிரிழப்புகள் சொல்லி எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. எனவே அது வந்து இலங்கை அரசாங்கத்தை வந்து அவர் காட்டி கொடுத்துட்டார், அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டுட்டார் என்று சொல்லி அவர் மேல வழக்கு போடப்பட்டு, முதல்ல அந்த வழக்கு வந்து வவுனியால தான் நடந்தது. பிறகு அது அனுராதபுரத்துக்கு மாற்றப்பட்டு கடந்த 15 வருஷத்துக்கு மேலாக இந்த வழக்கு வந்து ஈடுபட்டு கொண்டே இருக்குது. எனவே அந்த வழக்கினுடைய ஒரு வழக்கு தவணை வந்து இப்போ கிட்டடியில் வந்தது. அதுக்கு வந்து செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் போகலை என்று சொன்னால், அந்த டைமில் வந்து அவர் இந்தியாவில் இருந்தவர். பிறகு வந்து நேற்று நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகி இருந்தவர். அப்போதான் நீதிமன்றத்தில் வந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இனிமேலும் அவர் வெளிநாட்டுக்கு போகிறதாக இருந்தால் நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் போகணும் என்று சொல்லியும், பாஸ்போர்ட்டை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலை போலவே அனைத்து மக்களாலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் வரவு செலவு திட்டம். ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட போது, அந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன விஷயங்கள் சொல்ல போயினோம், எப்படியான திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்த போயினோம், இதுதான் முக்கியமான கேள்வி. அப்போ அது சம்பந்தமாக நேற்று ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது. அதாவது நிதி அமைச்சை சேர்ந்த சில அதிகாரிகள் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினவே. அதில் வந்து ஜனாதிபதி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னென்று சொன்னால், இப்போ சமர்ப்பிக்கப்பட இருக்கிற பட்ஜெட் வந்து நாட்டில் உள்ள அனைவரையும் பொருளாதார செயல்பாட்டில் ஈடுபட வைக்கும் என்று சொல்லியிருக்கார். நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் வந்து பொருளாதார செயல்பாட்டில் ஈடுபட வைக்கும் என்று சொன்னதன் மூலம் அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ வேலை இல்லாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கணும், அதே மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக வேலைக்கு போக முடியாதவர்கள் என்று சொல்லி நிறைய மக்கள் இருக்கணும். எனவே அனைவரையும் வந்து பொருளாதார ரீதியாக செயல்பட வைக்கும் விதமாக இந்த பட்ஜெட் இருக்கும் என்று சொன்னால், அப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுமா அல்லது வேறு விதமான திட்டங்கள் ஏதாவது கொண்டு வரப்படுமா, இது மாதிரியான கேள்விகள் இருக்குது. எனவே வரவு செலவு திட்டம் என்றது ஒரு மிகுந்த ஒரு ஆவலை உருவாக்கி இருக்குது. எனவே சமர்ப்பிக்கப்பட்ட அப்புறம் தான் தெரியும் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. எனவே இலங்கை தீவில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் வந்து பொருளாதார ரீதியாக செயல்பட வைக்கும் இந்த பட்ஜெட் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியுள்ளார். ஒரு காலத்தில் வந்து 76,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு மருந்து, ஒரு குறிப்பிட்ட ஒரு மருந்து வந்து 76,000 ரூபாய் அதன் விலை. அதாவது 2018ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் அதனுடைய விலை அதுதான் 76,000 ரூபாய். அதனுடைய விலை வந்து இப்போ குறைக்கப்பட்டிருக்குது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்தா பிறகு, ஆட்சிக்கு வந்தா பிறகு அந்த விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோண்டு கேட்டிங்கன்னு சொன்னால், வெறும் 370 ரூபாய்.
370 அதுதான் அந்த மருந்தினுடைய விலை. அந்த மருந்தினுடைய உண்மையான மார்க்கெட் பிரைஸ் அதுதான். அப்படி விற்க வேண்டிய ஒரு மருந்தை வந்து பல வருடங்களாக இலங்கையில் 76,000 ரூபாய்க்கு வித்துக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய மோசடி என்று பாருங்க. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இலங்கையில் வந்து மருந்துகளை இறக்குமதி செய்கிற அந்த இறக்குமதியாளர் இருக்கார் தானே, அவர் வந்து ஒரு நிறுவனமாக தானே இருந்ததாம் இவ்வளோ காலமும். ஒரு நிறுவனம். அப்போ ஒரு நிறுவனம் இறக்குமதி செய்யக்குள்ள அவையில் வச்சதுதான் சட்டம், அவையில் நிர்ணயிக்கிறதான் விலை. யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்த பிறகு இப்போ வந்து 3 கம்பெனிகள் அந்த வேலையை செய்தாம். அந்த சப்ளை வேலையை வந்து 3 கம்பெனிகள் செய்யுதாம். அதனால வந்து ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் இடையில வந்து போட்டிகள் இருக்கும். அந்த போட்டி காரணமாக விலையை வந்து குறைப்பினம். அதோட வந்து ஒரு கம்பெனி விலையை வந்து கூட்டி விற்றா அடுத்த கம்பெனி வந்து அதை சொல்லிக் கொடுக்கும். இந்த மருந்தின் விலை வந்து இப்படியான விலைக்கு விற்க வேண்டிய அவசியம் இல்லை, அநியாயமாக விற்கணும் என்று சொல்லி மற்ற கம்பெனி வந்து சொல்லிக் கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு கம்பெனியை வந்து மார்க்கெட்டில் விடும்போது யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவர்கள் வச்சதான் சட்டம். அப்படியான சட்டத்துக்குள்ள தான் இந்த 76,000 ரூபாய்க்கு வித்துக்கிறாங்க அநியாயத்துக்கு. இப்போ வந்து 370 ரூபாய்க்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான மக்களே, இப்படித்தான் நாட்டில் வந்து நிறைய அநியாயங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இப்போதான் ஒன்றொண்டா எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்குது. இந்த மருந்து என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புற்றுநோய்க்கு பயன்படுத்தப்படுற ஒரு வகையான வேக்சினா. அதுதான் இந்த விலைக்கு விற்கப்பட்டு இப்போ 370 ரூபாய்க்கு விற்கப்படுது. இன்னும் என்னென்ன மருந்துகளை அல்லது என்னென்ன வேற பொருட்களை அநியாயமான விலைக்கு விற்று கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. இந்த செய்தியை வந்து யாருக்கு சமர்ப்பிக்கணும் என்று சொன்னால், சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்கு போடுங்கோ, ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கு போடுங்கோன்னு சொல்லி கேட்டவே தானே, அவைக்கு தான் இந்த செய்தியை வந்து சமர்ப்பிக்கணும். ஏன்னு சொன்னால், சஜித் பிரேமதாசா வந்திருந்தாலும் சரி அல்லது ரணில் விக்ரமசிங்க வந்திருந்தாலும் சரி, இந்த 76,000 ஒரு சதம் கூட குறைஞ்சிருக்காது. 370 ரூபாய்க்கு வந்திருக்குமா? இல்லை. முதல்ல அந்த 76,000 ரூபாய்க்குள்ள 370 ரூபாய் எத்தனை மடங்கு இருக்குன்னு பார்த்தாலே எங்களுக்கு தலை சுத்தும். அவ்வளவு அநியாயம் நடந்திருக்குது இலங்கையில். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரத்துக்கு பதிலாக ஒரு நகைச்சுவை கருத்து என்று சொல்லலாம். அதாவது கமெண்ட் கந்தர் என்று சொல்லி ஒரு ஆள், அவர் வந்து சமகால அரசியலை பற்றி ஒரு கருத்து ஒன்று சொல்ல போகிறார். அது நகைச்சுவை இல்லை, அது உண்மையான சீரியஸான கருத்து தான். இருந்தாலும் நகைச்சுவையாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் என்ற பெயரை எழுதவே பெரும்பாடு, இந்த லட்சணத்தில் அரசியல் தீர்வும் தமிழர்களுக்கு உரிமையும் என்று சொல்லி சலிப்போட சொல்கிறார் கமெண்ட் கந்தர். அப்போ கந்தர் வந்து இந்த கருத்தை வந்து யாரை பார்த்து சொல்கிறார் என்று சொல்லி நீங்கள் தான் சொல்ல போறீங்க. யாரை பார்த்து இந்த கருத்தை சொல்றார்? அதாவது வந்து யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் என்ற பெயரை எழுதவே பெரும்பாடு, இந்த லட்சணத்தில் அரசியல் தீர்வும் தமிழர்களுக்கு உரிமையும் என்று சொல்லி சலிப்போட சொல்றார். எனவே இந்த கமெண்ட் கந்தருடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.